வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய புது முயற்சி, போன ஞாயிறிலிருந்து ஒரு புது முயற்சி இறங்கியிருந்தேன் என்று சொன்னேன். அதுதான் எங்களுடைய சமைப்போம் சுவைப்போம். போன முறை ஒரு வடை சுட்டு நாங்கள், இந்த முறை கடலை பருப்பு கொழுக்கட்டை, கடலை பருப்பில் எப்படி கொழுக்கட்டை செய்வது என்பதை பற்றி நாங்கள் இந்த முறை பார்ப்போம். இப்போ என்னென்னு சொன்னால், பொதுவாக நாங்கள் எப்போதும் காலை உணவில் என்ன சாப்பிடுவோம்? இட்லி சாப்பிடுவோம். இப்போ இட்லி சாப்பிட்றோம், அல்லது தோசை அல்லது அப்பம், அப்படி டிஃபன் அல்ல பான் கூட சாப்பிட்றோம். அப்போ செய்து சாப்பிட்றோம். ஆனால் முந்தைய காலத்தில் அப்படி இல்லை. கொஞ்சம் சத்துள்ள சாப்பாடாக தோசைன்னு சொன்னால் உளுந்து கலந்த நல்ல தோசையாக இருக்கும். இட்லி என்றால் அப்படி இருக்கும். இப்பத்த சாப்பாடுகள் கொஞ்சம் கலப்படங்களும் கூடி சத்துக்கள் வீட்டில் செய்வதில்லை தான். இப்போ கடவுளியான கூட வாங்குறோம். நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு என்றாலும் நாங்கள் கொஞ்சம் என்றாலும் கூட வீட்டில் செய்து சாப்பிட்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது, அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் அளவளவாக எல்லாம் போடுவோம். தோசைன்னு சொன்னால் அதுக்கு உளுந்து வடிவாக போடுவோம், அதுக்கு கருவேப்பிலை நிறைய போடுவோம், தாளித்து போடுவோம், மஞ்சள் போடுவோம். ஆனால் வெளியில் கடையில் என்ன போடுறாங்கன்னு தெரியாது. உளுந்தண்டா உளுந்து மாவை கொஞ்சம் அப்படி உளுந்து மா போட்டு சத்தியம் பண்ணுறதுக்கு மாதிரி போடுவார். அதுக்காக கடைக்காரன் குறை சொல்ல வரையில் பலரும் அப்படித்தான் லாபம், அவர்கள் லாபங்கிறது செய்வார்கள். நாங்கள் வீட்டில் செய்கிறோன்னு சொன்னால் அது வடிவாக செய்வோம். அப்போ ஆனால் நாங்கள் முன்னோர்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், முன்னோர்கள் என்ன செய்வோம்? இப்போ இட்லி இலை பானை சாப்பிட்றோம், தோசையை சாப்பிட்றோம். ஆனால் முந்தி பாருங்க, பழங்கஞ்சி குடித்தாரு. பழங்கஞ்சின்னு சொன்னால் சோற்று பழைய சோற்றுக்குள்ளே தண்ணீர் விட்டு வைப்பார்கள். தண்ணீர் விட்டு வச்சு போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், விடிய பால் விட்டு அதுக்குள்ளே பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு பிணைஞ்சி போட்டு குடித்தால் உடலுக்கு குளிர்மையாக இருந்தது, உடல் வருத்தங்கள் குறைவாக இருந்தது, மனதுக்கு ஒரு தென்பு இருந்தது, உடலுக்கு தென்பாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த வகையில் இன்னொன்று செய்தார்கள். அவர்கள் காலையில் கஞ்சி கூழ் வகைகள் எல்லாம் குடித்தார்கள். ஆடிக்கூழ் காய்ச்சுற மாதிரி கூழ் வகைகள் செய்வார்கள். எண்ணெய் புட்டுன்னு சொல்லி உளுத்தமா களி கிண்டி சாப்பிட்டார்கள். அப்படியெல்லாம் செய்வார்கள். மற்றது புட்டு கொழுக்கட்டை வகைகள்னா உடலுக்கு ஆரோக்கியம் தரும் உணவு வகைகளை. ஏன் கொழுக்கட்டையாக வைக்கிறோம்னு சொன்னால், கொழுக்கட்டைக்கிறோம் தானியம் தான் போடுறோம். தானியங்களை போடுங்க, அந்த தானிய வகை சத்துக்கள் புரத சத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு சேரும். அப்போ நாங்கள் இப்போ பான் சாப்பிட்றாங்க, என்ன வயிறு மட்டும் நிறையும். அப்போ வண்டி தான் வைக்கும், உடல் கலோரி காணாது. அந்த நிலைமை எங்களுக்கு பிரச்சனை. அப்போ இப்போ உணவு வகைகள் இருந்தாலும் நாங்கள் மட்டும் அப்போ இப்போ சத்துள்ள உணவு வகைகளை தான் நாங்கள் அப்போ அந்த நேரம் எடுத்துக்கொண்டார்கள். அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால், கடலைப்பருப்பு கொழுக்கட்டை. கடலைப்பருப்புலேருந்து கொழுக்கட்டை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம்னு சொன்னால், கடலையில் எப்படி கொழுக்கட்டை வைக்க போகிறோம்னு சொன்னால் பாருங்க, அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி ஒரு அளவு சொல்கிறோம். இந்த அளவுக்கு கூடுதலாக வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு தக்க மாதிரி இந்த 200 கிராம் கடலைப்பருப்பு எடுக்கலாம். எவ்வளவு? 200 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி சிறிதளவு. கொத்தமல்லி என்ன அது இல்லை, அது தமிழ்நாட்டில் கூடுதலாக போடுவார்கள். இங்கே கொத்தமல்லி இது எடுக்கிறது கஷ்டம். கருவேப்பிலை தான் நாங்கள் போடலாம், கொத்தமல்லியிலே கஷ்டம். அப்போ மற்றது உப்பு தேவையான, அது இப்போ இந்த உப்பு கிலோ கணக்கில் போடுறது நாங்கள் தேவையான அளவு தான் போடுவோம். மற்றது 5 பல் பூண்டுன்னு சொன்னால் உள்ளி, எங்கிட்ட பார்த்து உள்ளின்னு சொல்லுவோம், பூண்டு. அப்போ இதை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, முதல் கடலைப்பருப்பை நாங்கள் அலசி விட்டு சிறிதளவு தண்ணீர் விட்டு ஊற வைத்து கொள்ளணும். ஊற வைக்கணும். கடலைப்பருப்பை தண்ணி எல்லாம் வடிவெல்லாம் கழுவி போட்டு ஒரு நல்ல பாத்திரத்துக்கு வச்சு ஊற வச்சு விட்டால் அவர் ஊறி நல்லா வந்துடுவார். ஊறி வந்தோடனே அவரை போட்டு மிக்சியில் என்ன செய்வோம், அடிப்போம். மிக்சியில் அடித்து போட்டு மிக்சியில் ஊற வைத்த கடலைப்பருப்பு முந்தைய நேரம் இதில் ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்சி தான் எடுக்கணும். ஆட்டுக்கல் எடுப்போம். இப்போ மிக்சியில் ஊற வைத்த கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி சேர்த்து சற்று குறப்புன்னு சொல்கிறாரு, சொரப்புன்னு சொல்லுவோம். சொரப்பாண்டா தான் நல்லா இருக்கும். ஆக அடிக்கக்கூடாது, களியாக அடிக்கக்கூடாது, போட்டு வைக்கிற மாதிரி. அப்போ அரைச்சி அப்படி சொரப்பாக எடுக்கணும். எடுத்து போட்டு பின் என்ன செய்யணும், ஒரு பவுலுக்கு மாற்றி அதோட நறுக்கிய வெங்காயம் அதெல்லாம் ஒரு எதற்கு மாற்றி போட்டு அதுக்குள்ளே நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும். நன்கு கலக்கலாம். அது நாங்கள் கையால் எங்கள்ட தூய்மையான கையெண்டா அந்த கையால் கலந்து கொள்ளலாம். ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வைத்து, இட்லி பாத்திரத்தை ஒரு வாழை இலையில் நாம் செய்து வைத்துள்ள கலவையில் சிறிதளவு எடுத்து கொழுக்கட்டையாக வைத்து மாட்டித்து இட்லி பாத்திரத்தில் வைத்து வேக வைத்து எடுக்கவும். இட்லி பாத்திரம் தெரியும். இப்போ இட்லி சூப்பர் சட்டிக்கிறது தானே. அது என்னது சொல்கிறாருன்னா, அந்த சொல்கிறாங்க, நாங்கள் நீத்துப்பட்டி வைக்காம அவிக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் நாங்கள் நீத்துப்பட்டி வச்சு அவிக்க அதுக்குள்ளே கொழுக்கட்டை மாதிரி செய்ய போட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு இப்படி மடித்து போட்டு
தவிக்கிறானே அதில் பிரச்சனை தானே அவிச்சு சாப்பிட்டு போட்டால் அவ்வளோதான் சுவையான கடவுளை பிறப்பு கொழுக்கட்டை வந்து தயாராகும். அடுத்து ஒரு வாழை இலையில் நாம் செய்து வைத்துள்ள அந்த கலவையை எடுத்து சிறிதில் வச்சுட்டு மடித்து போட்டு வச்சுட்டு சாப்பிடுவோம். நாங்கள் கொழுக்கட்டை என்ன வைக்கிறாங்க மாவிலே கொழுக்கட்டை சும்மா பருப்பு கொழுக்கட்டை பயறு கொழுக்கட்டை என்ன நேரம் உள்ளுடன் பயறுகள் தேங்காய் பூவல் சீனிகள் சர்க்கரைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்க வைப்போம். மாவை எடுத்து பிணைவோம். மாவை பிணைஞ்சு போட்டு இதுக்கு வச்சுட்டு இப்படி உருண்டையாக்கி போட்டு அதில் செய்து போட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு மடித்து நெய்வோம் தப்புவோம். உப்பு வைத்து கருவிகள் வந்து அப்படி வச்சுட்டு ஒரு அமர்த்து நாங்கள் வந்து கையால் செய்து நாங்கள் அப்படி பல்ல கொழுக்கட்டை செய்வோம். நார்மல் கொழுக்கட்டை செய்வோம். அவள் அதை பேருந்து நாங்கள் என்ன நீர் பொடியில் வச்சு அவிப்போம். அவிச்சு போட்டு சாப்பிட்டால் சுவையாக தான் இருக்கும். அது மாதிரி தான் கடலை பருப்பு கொழுக்கட்டையும் இப்போ என்ன ஆச்சு நல்லா இருக்கும் தானே. சாப்பிட்டால் அவ்வளவும் என்ன செய்யும், அவ்வளவும் எங்கிட்ட உடம்புல சேரும், சத்தா சேரும். அதுதான் மெயின். எங்களுக்கு வீட்டில் அளவா செய்து அளவா சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்கிட்ட உடல் இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுடைய பலமாக இருக்கும். வார நோய்களை இடித்து தள்ளி விட்டுரும். வார நோய் கிருமிகளை ஒரு மாட்டையாண்டு கூட திரட்டி விட்டுரும். ஆனால் நாங்கள் சாப்பிடாம வேலை இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டக்கொண்டு உள்ளட்டு பெற்றத்தை உண்டாக்கிடும். ஆகையினால் வீட்டில் சமையுங்கள், சத்துள்ள சாப்பாட்டை உண்ணுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். சமைப்போம் சுவைப்போம். ஞாயிற்று பகுதியை கண்டீர்கள். மீண்டும் சமைப்போம் சுவைப்போம் இல்லை சமைப்போம் சுவைப்போம் இல்லை வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.